இன்றைய மாணவர்களின் வினாக்களுக்கு விடையளிக்க வருகிறார். இதோ நமது சீதையின் மைந்தன் அவர்கள். இந்த போராட்ட களத்தில் மிக சிறப்பான ஒரு எழுச்சியை தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் தமிழர்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டியிருக்கின்ற இனிய மாணவ செல்வம் எனக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கிட்டத்தட்ட இந்த குறுந்தாண்டு 30 நிமிடம் அதுக்குள்ள முடிச்சது. நம்ம ஒரு 3000 ஆண்டு வரலாறு, அந்த 3000 ஆண்டு வரலாறு நம்ம தெரிஞ்சால்தான் நம்ம மீள முடியும். சமீபத்தில் ஒரு செய்தி படித்தேன். என்னன்னா, அமெரிக்காவில் 8 ஆண்டுகளாக இங்கே விசா இல்லாமல் தவறாக இங்கே குடியிருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் ரெகுலரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அங்கே ஒர்க் பெர்மிட்டோ விசாவோ கிரீன் கார்டு ஏதோ ஒன்று கொடுக்கறதுக்கு அங்கே தங்குவதற்கு அமெரிக்க அரசாங்கம் ஒரு முடிவெடுத்து 8 ஆண்டுகளாக அமெரிக்காவில் தங்கி இருக்கிற வெளிநாட்டுக்காரங்களுக்கு அந்த இதை கொடுக்கற முடிவெடுத்து அதற்கு அவர்கள் விதித்த நிபந்தனைகள் 2. பத்திரிகையில பார்க்கும்போது என்ன நிபந்தனை கேட்டீங்கன்னா, ஒன்று அவர்களுக்கு ஆங்கில அறிவு இருக்க வேண்டும், இன்னொன்று அவர்களுக்கு அமெரிக்க விடுதலை வரலாறு தெரிஞ்சிருக்க வேண்டும். அவர் இன்ஜினியரா டாக்டரா வேற என்னங்கிறதே இல்லை. அமெரிக்க குடியுரிமை வேண்டும் என்று சொன்னால் அந்த அமெரிக்காவுடைய அந்த மொழியாக ஆட்சி மொழியாக ஆங்கிலம் அவர்கள் நன்றாக தெரிந்திருக்க வேண்டும், இன்னொன்று அமெரிக்க நாட்டினுடைய விடுதலை வரலாறு தெரிந்திருக்க வேண்டும். ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களாகிய நமக்கு நம்முடைய தமிழ் மொழியை முழுதானமாக பேச முடியுதா? தமிழ் மொழியில புலமை பெற்றிருக்கிறோமா? ஒண்ணு. இன்னொன்னு, தமிழனுக்கு தன்னுடைய வரலாறு தெரியுமா? கிடையாது. இவ்வளவு பெரிய வீழ்ச்சிக்கு காரணம் தமிழன் தன்னுடைய வரலாறை அறிந்து கொள்ளாத. நான் இவ்வளவு பேசுறேன், ஆனால் நம்ம வரலாறை இந்த கடந்த 4 ஆண்டுகளாக நானே ஆழ்ந்து படிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா இவ்வளவு பெரிய வீழ்ச்சி என்னடா இது, என்னதான் நடக்குது, ஏன் இப்படி அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அந்த கிட்டத்தட்ட நீங்க நம்ப மாட்டீங்க, இந்த ஒரு ஆய்வுகள்லாம் பண்ணும் பொழுது ஈழத்தமிழர்களை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரே முடிவெடுத்து நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் தான் அந்த கச்சத்தீவை கையில் எடுத்தது. தமிழர்களுக்கு இங்க நிறைய பிரச்சனை. மொழினா வழிபாட்டு மொழி தமிழ் இல்லை, வடக்காடு மொழி தமிழ் இல்லை, பயிற்சி மொழி தமிழ் இல்லை. அப்படி பாத்தீங்கன்னா தமிழ் ஆட்சி மொழி இங்க தமிழ் பேருக்கு தான் ஆட்சி மொழி, எங்கும் தமிழ் எதிர்த்து ஆட்சி மொழியும் இங்கே தமிழ் இல்லை. அப்ப தமிழ் எங்கேயும் இல்லை, தமிழர் நாவிலே தமிழ் இல்லை அப்படிங்கிற மொழி. அப்புறம் மண்ணை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா நமது மண் கச்சத்தீவு போயிருக்கு, இந்த பக்கம் உங்களுக்கு வடக்கு சித்தூர் மாவட்டம் திருப்பதி போயிடுச்சு, கோலார் தங்கவயல் போயாச்சு, கன்னியாகுமரி மாவட்டத்தை நம்ம கொள்ள இது இருக்கக்கூடிய இன்றைக்கு முல்லை பெரியார் பிரச்சனை இருக்க தேவிகுளம் பீர்மேடு, இந்த மண்ணை இழந்திருக்கிறோம், மொழியை இழந்திருக்கிறோம், இனமும் நம்ம இழந்திருக்கிறோம். அப்ப அந்த உச்சம்தான் ஈழத்தை நடந்த பெரிய ஆவணம். இப்ப இவ்வளவு நடந்திருக்கு, அந்த ஈழத்தமிழர்களை காப்பாற்ற முடியுமான்னு யோசிக்கிற பொழுது, ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்கிற போது ரொம்ப தெளிவா ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. இன்றைக்கு ஆட்சியில இருக்கக்கூடியவர்கள் சரி, அல்லது ஆட்சிக்கு வர துடிக்கிறவர்களும் சரி, அல்லது இந்த 2 பேரும் திமுக அதிமுக கட்சிகளை நடத்தி படைத்துக் கொண்டு ஒரு 4 சீட்டு வாங்கிட்டாரு எப்படியாவது குழப்ப ஓட்டு நடத்திக்கிட்டவர்களும் சரி, யாரா இருந்தாலும் இவர்களுக்கு உள்ளபடியே உளமார்ந்த ஒரு அக்கறை, உங்களுக்கு எனக்கு இருக்கிற துடிப்பு அவங்களுக்கு கிடையவே கிடையாதுங்கிறது ரொம்ப தெள்ள தெளிவா தெரிஞ்சு போச்சு. அதாவது இந்த 2009 ஏற்பட்ட இந்த பெரிய இனம், இதுக்கு காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா, வள்ளுவர் சொல்வார், செய்தற்க அல்ல செய்யக்கெடும், செய்தற்க செய்யாமையானும் கெடும். அன்னைக்கு இருந்த ஆளுங்கட்சி திமுக, அன்னைக்கு இருந்த பிரதான எதிர்கட்சி அதிமுக. ஆனா அந்த இனப்படுகொலை நடக்கிற பொழுது அதற்கு உறுதுணையாக இருந்தது திமுக, உங்களுக்கு தெளிவா தெரியும். ஆனால் அதே நேரத்தில் அதிமுக என்ன பண்ணுச்சுன்னா, சண்டையில் தான் சாகத்தான் செய்வாங்க. அப்போ இந்த தமிழகமே இந்த மக்களை 2 பெருங்கட்சிகளா தான் பிரிச்சு கிடக்கிறாங்க. அப்ப மத்தியில் ஆளுகிற காங்கிரசுக்கு ஆளுகின்றவன் உறுதுணையா இருக்கிறான், எதிர்கட்சியா இருக்கிறவன் இங்க ஒண்ணு கவனிக்கணும். கருணாநிதி எதிர்கட்சியா இருந்தா தமிழன் ஆயிடுவார், ஆளுங்கட்சியாக இருக்கிற பொழுது அவர் இந்தியன் ஆயிடுவார். ஜெயலலிதா அது கூட கிடையாது, எதிர்கட்சியா இருக்கிற பொழுது கூட அந்த தமிழர்களை அறியறதை பத்தி கவலைப்படாம இருந்தாங்க. அப்ப 2 பிரதான எதிர்கட்சிகளும் தமிழினத்துக்கு விரோதமா இருக்கும் போது காங்கிரசுக்கு அதாவது அடிச்சு முடிச்சிரு, தேர்தலுக்கு முன்னாடி எவ்வளவு முடியுமா முடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரீன் சிக்னல் கொடுக்கறதுக்கு காரணமே இந்த 2 பிரதான கட்சிகள். சரி, இந்த 2 பிரதான கட்சிகள் இப்படி இருக்குன்னு சொன்னா, தமிழர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கக்கூடிய கட்சிகள் இருக்காங்க, மதிமுக, பாமக, விடுதலை சிறுத்தைகள், இவங்க எல்லாம் என்ன செய்யணும்? உதாரணமா, தாயும் ஒரு குடிகாரி, தகப்பன் ஒரு சூதாரி, இப்படி 2 பேருமே குடியாரி சூதாரியா இருந்தா அந்த பிள்ளை என்ன பண்ணணும்? மூத்த பிள்ளைங்க சின்ன பிள்ளை தம்பி தகவலை காப்பாற்றணும். ஆனா மூத்த பிள்ளைகளா இருக்கக்கூடிய இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆத்தா சரியில்லை அப்பா சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டே தெரிஞ்சாங்க, வேற எதுவுமே செய்யலாம். உண்மையிலே தாய் தகப்பன் ஆளுங்கட்சி எதிர்கட்சி 2 சரியில்லைன்னா அடுத்து நமக்கு பொறுப்பு கூடுதலா இருக்கு இல்லையா? தமிழுக்காக நம்ம ஈழத்துக்காக பேசக்கூடிய என்ன செய்யணும்?
இன்னைக்கு 2 லட்சம் பேர் வந்து இதே நாள்ல கூட்டுறாங்களே, நம்ம சித்திரை திருவிழா வன்னியர்கள் கூட்டம் போடுறாங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மது ஒழுப்புக்குன்னு மதிமுக வந்து இருக்காங்க. இன்னைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும், நான் வந்து ஒரு அரசு ஊழியராக வந்தவன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இருக்கட்டும், அவர்களுக்கு எத்தனை தொழிற்சங்கங்கள், எவ்வளவு தொழிலாளர்கள், எவ்வளவு லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. தங்கள் சக்தியை முழுமையாக பயன்படுத்தினார்களா? உண்மையிலேயே ஆளுகின்ற திமுகவும் அதிமுக அனுசரணையாக பண்ண வேண்டாம். ஆனால் திமுகவும் எதிரியா இருக்காங்க, அதிமுகவும் எதிரியாக இருக்கிறாங்க பொழுது இவர்கள் ஈழத்தமிழக குரல் கொடுக்கிற இவர்கள் தங்களுக்கு சின்ன சிராய்ப்புகள் கூட இல்லாமல் இவர்கள் செய்த தவறுகளை சுட்டிக்காட்டி கூடுதலாக ஓட்டு வாங்கி இந்த தமிழினத்தை ஒரு ஓட்டு வங்கியாக மாற்றுகின்ற காரியத்தை தான் அவர்கள் செய்தார்கள் தவிர அவர்களும் எந்த விதமான இன்னைக்கான யாருக்கா செஞ்சிருக்காங்க. மாணவர்களே, இந்த எழுந்து வருகின்ற மிகப்பெரிய மாணவர் எழுச்சி ஒரு அரசியல் சக்தியாக உருவாகி விடாமல் இந்த நான் சொல்கின்ற 7 ஆதரவு கட்சிகளும் ஒரு அளவுக்கு மேல வாழக்கூடாது, இதோடு நிக்கணும். நின்று இது ஒரு ஓட்டு வங்கியாக மாறணும். எப்படி தமிழக மத்தியில் தமிழின உணவாக ஒரு ஓட்டு வங்கியாக இருக்கிறார்களோ அப்படி எழுச்சி பெற்ற இந்த மாணவர்களும் ஒரு ஓட்டு வங்கியாக மட்டும் மாறி நமக்கு ஓட்டு போடணும் என்கின்ற சிந்தனையோடு மட்டும்தான் அந்த திமுக அதிமுக இல்லாமல் ஈழத்துக்கு ஆதரவு கொடுக்கின்ற கட்சிகளும் இன்றைக்கு வரை நடந்து கொண்டிருக்கின்றன. இப்போ இங்க வந்து என்னன்னா, நான் ஏன் கச்சத்தீவு பிரச்சனை அன்னைக்கு எடுத்தேன்னு கேட்டீங்கன்னா, இலங்கைக்கும் இந்தியாவும் நட்பு நாடு, இலங்கையும் இந்தியாவும் நட்பா இருக்கிற வரையும் ஈழத்தமிழனுக்கு விடுவி இல்லை. அப்ப இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் ஒரு முரண்பாடு முற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த கச்சத்தீவு பிரச்சனையை கையில் எடுத்தால்தான் முடியும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கச்சத்தீவு நம்ம கையை விட்டு போனோம், சரிடா ஈழத்தமிழன் எவனோ ஒருத்தன், அவனுக்கு தான் நீ கவலைப்பட மாட்டேன், அவன் இந்த தொப்புள் கொடி வரவுன்னா எனக்கு ஒண்ணு அவன் தொப்புள் கொடி வரவில்லையே அப்படி நீ சொல்லலாம். ஆனா இந்தியன் மீனவன், தமிழக மீனவன் அங்கே அடிபடும் போது நீ பார்த்துட்டு இருக்க முடியுமா? அப்ப காஷ்மீர்ல வந்து கொடி நடுவேன்னு சொல்லுகின்ற நீ கச்சத்தீவுலை கொடி நட வேண்டாமா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்ப இந்த கச்சத்தீவு பிரச்சனையை விடாமல் எடுத்து தமிழர்களை ஏழைய மாநிலங்கள திரட்டி அந்த கச்சத்தீவை மீட்கிற பொழுது இதுல ஒண்ணு ஒரு விஷயம் நீங்க ரொம்ப தெளிவா சட்டம் பயின்ற மாணவர்கள் இருப்பாங்க, மாணவர்கள் நீங்க தான் இனிமே முழுசா தெரிஞ்சுக்கிறோம். என்னன்னா, இந்த கச்சத்தீவு பிரச்சனையில 74ஆம் ஆண்டு ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அதாவது கச்சத்தீவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில இருக்கிற கடல் 3 பிரிவா பிரிக்கிறாங்க. என்னன்னா, கோடியக்கரையிலிருந்து ராமேஸ்வரம் வரை இருக்கக்கூடியதுதான் இந்த கச்சத்தீவு அடங்கிய பாக் நீரணை, பாக் ஸ்ட்ரெயிட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதுக்கு வடக்கே இருக்கிறது வங்காள விரிகுடா, அதாவது நாகப்பட்டினத்திலிருந்து நம்ம சென்னை வரையுமே வந்துடும் வங்காள விரிகுடா. அப்புறம் ராமேஸ்வரத்துக்கு தெற்கே இருக்கிறது மன்னார் வளைகுடா. சோ 3 செக்டார் இந்த நிலப்பரப்பு. அப்ப நம்ம 2 பேருக்கு நடுவுல கடல் எல்லை பிரிக்கணும்னு ரொம்ப அவசரமா ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. ஒன்று நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விடுவேன். என்னன்னா, இந்தியாவுக்கு அண்டை நாடுகள் ஒரு 7-8 நாடுகள் கடல்ல இருக்க அண்டை நாடுகள் இருக்கு. ஆனால் எந்த நாட்டோடும் இதுவரை எல்லை பிரிப்பு ஒப்பந்தம் நடத்தப்படவே இல்லை. ஆனா இலங்கையோட மட்டும் கடல் ரொம்ப அவசரமா அந்த எல்லையை பிரிச்சாங்க. அப்படி பிரிக்கும் பொழுது 74ல போட்ட ஒப்பந்தத்துல என்ன பண்ணாங்கன்னா, ஈக்யூ டிஸ்டன்ஸ் மெத்தட்னு ஒண்ணு, அவங்க கரையில இருந்து நம்ம கரைக்கு நடுவுல அந்த கோடை போட்டா போடணும், அப்படித்தான் போடணும். அதுக்கு தான் ஈக்யூ டிஸ்டன்ஸ் மெத்தட். அந்த ஈக்யூ டிஸ்டன்ஸ் மெத்தட்ல போட்டாங்கன்னா கச்சத்தீவுக்கு கிழக்க ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளித்தான் அந்த கோடு விழுகும். அப்போ அதுவும் நம்மளுடைய கச்சத்தீவும் அதுக்கு மேல 2 கிலோமீட்டர் போயிடுச்சுன்னா அங்கிருந்து பாதி தூரம் மீன் பிடிக்கிறதுக்கு நமக்கு உரிமை வந்துடும். இவங்க வேணும்னே இந்த எங்க ஊர் வழியாக ரயில் வண்டியை விடுகிறது மாதிரி அந்த ஈக்யூ டிஸ்டன்ஸ் மெத்தட்ல வராம கச்சத்தீவு வரும்போது கோணலா கச்சத்தீவு அவன் பக்கம் போட்டாங்க அந்த கோடு. இதுல தெளிவாக என்ன பண்ணி என்னுடைய அந்த கச்சத்தீவு .com பாத்தீங்கன்னா தெரியும். ரொம்ப பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பாகிஸ்தான் சீனா கூட இலங்கை சிறந்துடக்கூடாது, நம்மளோட இருக்கணுங்கிறக்காக கொடுத்தாங்க. அதெல்லாம் கிடையாது. கொடுத்ததற்கான காரணம் என்னன்னா, ரொம்ப வெளிப்படையாக உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, பண்டார நாயக்கா இலங்கையில இருந்தாங்க இல்லையா, அவர் பிரதமராக இருந்தார். அவர் இறந்ததுக்கு அப்புறம் திருமதி பண்டார நாயக்கா முதல் பெண் பிரதமர் உலகத்திலேயே, அவங்க தான் முதல் பெண் பிரதமர், அவங்க பிரதமரானார். பண்டார நாயக்காவோட நேருக்கு ரொம்ப நட்பு. அப்புறம் அதே மாதிரி பண்டார நாயக்கா இறந்ததுக்கு பிறகும் நேரு தனது அந்த நெருக்கமான நட்பை திருமதி பண்டார நாயக்கோட வச்சிருந்தார். இது 100க்கு 100 உண்மை. நீங்க வந்து திமுக அண்ணா பேச்சு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்புறம் பாத்தீங்கன்னா, நேரு மறைவுக்கு பிறகு இந்த குடும்ப நட்பு தொடருதுன்னா அப்ப திருமதி பண்டார நாயக்காவும் இந்திரா காந்தி ரொம்ப நெருக்கமா இருக்காங்க. எப்படி சித்தி முறை மாதிரி பண்டார நாயக்கா. அந்த நேரத்துல என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் வந்து கச்சத்தீவை ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப புத்திசாலித்தனமா சொல்லுவாங்க. பொக்ரைன்ல குண்டு போட்டாங்க, பொக்ரைன்ல அணுகுண்டு போட்டு சோதனை பண்ணுகின்ற பொழுது 74ஆம் ஆண்டு அப்ப வந்து பாகிஸ்தான் வந்து ஐநா சபையில ஒரு தீர்மானம் கொண்டு வந்துச்சு, இந்தியா வந்து அண்டை நாடுகளை அணுகுண்டு போட்டு பயமுறுத்துது அப்படின்னு அதை கண்டிக்கணும்னு சொல்லிட்டு தீர்மானம் கொண்டு வர பார்த்துச்சு. அப்படி தீர்மானம் கொண்டு வரும்போது இலங்கை அதற்கு ஆதரவா இருந்த கூடாதுங்கிறதுக்காக கச்சத்தீவை
கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான காரணம் சொல்லுவாங்க. அததான் போய் ஏன்னா இலங்கை வந்து சுண்டக்க நாடு, அது வந்து அவரே ஒத்துக்கிட்ட மாதிரி இந்த பீகார் வந்து போனவங்க. அப்ப வந்து 74 நீங்க வரலாற்று புரட்டி பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படி ஒரு பீக்ல இருக்கு. இந்திரா அம்மையார் 71 வந்து பேங்க் நேஷனலைசேஷன், அப்புறம் பாத்தீங்கன்னா வங்கிகள் தேசியமயம், அப்புறம் பாத்தீங்கன்னா மன்னர் மானிய ஒழிப்பு, அது எதிர்த்த காங்கிரஸ்காரங்களை பூரா பேரையும் ஜெயபிரகாஷ் எல்லாரையும் பிடிச்சு உள்ள போடுறாங்க, நெருக்கடி நிலை பிரகடனம் பண்றாங்க. அப்படி ஒரு பெரிய சர்வாதிகார மனோபாவத்தோட அப்படி இருக்கலாமா இந்த சுண்டக்கா நாடு சொல்லிச்சுங்கிறக்காக மண்டையில அடிச்சு உட்கார வச்சோம். அந்த அளவுக்கு அது இருக்கு. ஆனால் கொடுத்த காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அங்கே தேர்தல் வந்தது. திருமதி பண்டாரநாயக்கா முதல் பிரதமர்னு ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு சுயநாயோட நெருக்கம், இந்தோனேஷியா பிரதமரோட நெருக்கம், நேருவோட நெருக்கம் இதெல்லாம் இருந்துச்சு. ஒரு முறை பாத்தீங்கன்னா சீனாவுக்கு நமக்கு சண்டை வரப்போது சீனாக்காரன் ஏறி மிதி மிதிச்சான். அப்ப யாருமே கேட்கல போது இந்த மாதம் போய் நிறுத்திக்கிறங்க அப்படின்னு சொல்லி சுயநாயத்தை சொல்லி சண்டையை நிறுத்திக்கிட்டு அவனாவே ஒரு பின்னாடி வந்து இது பண்ண. அதுக்கு காரணம் அவங்களுக்குள்ள நட்பு. இந்த நட்பின் காரணமாக அங்கே அவங்க அந்த பண்டாரநாயக்காவும் அங்கே இலங்கையில செல்வாக்கு குறைஞ்சு போச்சு. அங்கே ஒரு பப்ளிக் பொது தேர்தல் வருது. பொது தேர்தல் வரும்போது நான் ஜெயிக்கணும்னா கச்சத்தீவை எனக்கு கொடுத்தீங்கன்னா கச்சத்தீவை மீட்ட காரியம் சொல்லி நான் ஜெயிச்சிருவேன்னு கெஞ்சி கதறி கட்டி இந்திரா காந்தி அம்மாட்ட கச்சத்தீவை வாங்கினாங்க. இதுதான் உண்மை. இதை தவிர வேற எந்த உண்மையும் கிடையாது. ஏன்னா அவ்வளவு தூரம் அதிகாரிகள்லாம் தடுக்கிறாங்க. எல்லாரும் தடுத்து கொடுத்ததுக்கான காரணம் இதுதான். சரி, தொலைச்சு போகணும். அப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கச்சத்தீவு 74ஆம் ஆண்டு ஒப்பந்தத்துல தெளிவா ஒண்ணு என்ன இருந்துச்சுன்னா அவங்க கடல் பகுதிக்குள் நமது கடற்கடும், நமது கடல் பகுதிக்குள் அவங்க கடற்கடும் வரலாம். கச்சத்தீவு அந்தோனியாவுக்கு போயிட்டு வரலாம். இன்னும் சொல்ல போனா இந்த கச்சத்தீவு அந்த பாக் நீரணை முழுவதுமே இரு நாட்டினுடைய கூட்டு மேலாண்மையில தான் இருந்துச்சு. முழுமையா கச்சத்தீவு கொடுத்தோம். நம்ம போலாம், இங்க உட்காரலாம், இங்க வரலாம், இங்க வரலாம் போது கச்சத்தீவு அந்த பார்டர் அப்படி கோடு போட்டுட்டாங்க. இந்த முழு பகுதியும் நம்ம ரெண்டு நாட்டுக்கும் பொதுவானதான். அது தெளிவாக வந்து 5-6 சரத்து இருக்கு. இது வந்து 74ஆம் ஆண்டு போட்ட ஒப்பந்தம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய கச்சத்தீவை உள்ளடக்கிய பாக் நீரணை பகுதியில எல்லை கோடு போட்டாச்சு. அதன் பிறகு 2 வருஷம் கழிச்சு இந்த எல்லை கோடை தெற்க மன்னார் வளைகுடாவுக்கும் வடக்க வங்காள விரிகுடாவுக்கும் விரிவாக்கம் பண்ணணும், எல்லை கோடை நீட்டணும். அப்படி நீட்டுகின்ற பொழுது 76ஆம் ஆண்டு இரு நாட்டு செயலாளர்களும் அந்த ஒப்பந்தம் ஒண்ணு போடுறாங்க. அந்த ஒப்பந்தத்துலதான் என்ன விதி சொன்னாங்கன்னா ஒருத்தர் அவங்க எல்லை தாண்டி மீன் பிடிக்க கூடாது, அவங்க எல்லைக்குள்ள மீன் பிடிச்சுக்கணும். அது ஏன்னு கேட்டீங்கன்னா இது இந்த 2 பகுதிக்கு தான் பொருந்தும். மன்னார் வளைகுடாவுக்கும் வங்காள விரிகுடா. அங்க நீங்க மேப்ல பாத்தீங்கன்னா கடல் அகலமா இருக்கும், அங்க வந்து பிரச்சனை இருக்காது. அதனால அவங்க எல்லைக்குள்ள மீன் பிடிக்கணும்னு 76ஆம் ஆண்டு ஒப்பந்தத்துல போட்டாங்க. இந்த 76ஆம் ஆண்டு ஒப்பந்தத்துல இருக்க அந்த எல்லை தாண்டக்கூடாதுங்கிற சரத்து 74ஆம் ஆண்டு ஒப்பந்தத்தை எந்த வகையிலும் பாதிக்காது. நமக்கு இருக்கிற உரிமை இருந்துகிட்டே இருந்துச்சு. 83 வரை யாரும் சாகல. 83 வரை நம்ம ஆளுங்க வந்து சுதந்திரமா போய் நம்ம மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. நான் அந்த ராமநாதபுரத்து அந்த ஊருக்கார என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா இலங்கையில இருந்து இங்க வருவாங்க. வந்து ராமேஸ்வரத்துல போட்டை போட்டுட்டு அப்ப சிவன் போட் பைன்னு ஒண்ணு இருக்கும். அந்த போட் பையில ஏறி மதுரையில வந்து எம்ஜிஆர் படம் பார்த்துட்டு ஈழத்தமிழர் திரும்பி போவார். இவர் தலைமன்னார்ல போய் அங்க உட்காந்து டீ சாப்பிட்டு பீடி குடிச்சு நம்மால வருவார். அப்ப அந்த மாதிரி 2 பேரும் போயிட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க. 83 வரையும் அது நடந்தது. 83 இனக்கலவரம் வந்த பிறகு வரும்போது நமது இந்திய அரசாங்கம், நல்லா கவனிச்சுங்க தோழர்களே, நமது இந்திய அரசாங்கம் எல்லை தாண்டி போகாதீங்கப்பா, உங்களை எல்டிடின்னு சுட்டு போடுவான், கன்னி வெடிகள்லாம் கிடக்கு, ஒரு பாதுகாப்புக்காக ஒரு பாட்டி ஒரு போடுறது மாதிரி அல்லது ஒரு இந்த பாதுகாப்புன்னு சொல்றாங்கல்ல, வெளியெல்லாம் வரக்கூடாது, கூட்டங்களுக்கு தடை விதிக்கிற மாதிரி நீங்கள் எல்லை தாண்டி போக வேண்டாம் ஒரு தடை நமது மீனவர்களுடைய பாதுகாப்பு கருதி 1983ஆம் ஆண்டு போட்டாங்க. அப்ப அந்த தடையை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதை வந்து பேன் பண்றதுன்னு சொல்லி அதை வந்து தற்காலிக தடை, அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதை எடுத்துட்டாலே நமக்குள்ள ரைட்ஸ் எல்லாம் ரெஸ்டோர் ஆயிடும். அதாவது 74ஆம் ஆண்டு ஒப்பந்தங்கள் நமக்கு தன்னால உரிமை வந்துடும், நம்ம தாண்டி போனோம்னா அவங்க சொல்ல முடியாது. ஆனால் 83ஆம் ஆண்டு போட்ட தடை இன்னைக்கு வரை நீடிக்குது. சரி, 2009 வரை கூட அந்த தடை நீடிப்பதை நாம் ஒத்துக்கிற முடியும், ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கலாம், இன்னும் சண்டை நடந்துட்டு. ஆனா நான் இந்த குருதகல சொல்லியிருக்க மாதிரி 2009ஆம் ஆண்டு எல்லாரையும் அழிச்சுட்டாங்க, எதுவுமே கிடையாது. 2009 மேற்கு அப்புறம் ஒரு சின்ன வெடிகுண்டு யாராவது வெடிச்சிருக்காங்களா? ஒண்ணுமே கிடையாது. விடுதலை புலிகள் அழிச்சாச்சுன்னு அங்கேயும் சொல்லியாச்சு. இங்க இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் ஜெனரல் இங்க இருக்க தமிழ்நாட்டில் இருக்கவங்களும் ஒழிச்சாச்சுன்னு சொல்லியாச்சு. அப்போ அந்த தடையை நீக்கிற வழியாக ஒரு 144 எத்தனை வருஷம் போட்டு வச்சிருப்பா? அப்ப இந்த தடையை இன்னைக்கு சரி தடையை நீக்கியாச்சுனாலே 74 இருக்க உரிமை வந்துருது. அப்ப இவர்கள் எல்லை தாண்டி போடலாம். ஆனா என்ன ஒண்ணு ஒரு முட்டாள்தனமாக என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா கேட்டீங்கன்னா, இலங்கைக்காரன் என்ன சொல்றான், 74ஆம் ஆண்டு எல்லை தாண்டி மீன் பிடிக்கிற உரிமை இருந்துச்சு, அது 76ஆம் ஆண்டோட போயிடுச்சு அப்படின்னு போய் சொல்றான். 76ஆம் ஆண்டு மன்னார் வளைகுடா வங்காள விரிகுடா தான்.
74ஆம் ஆண்டு உரிமை இன்னைக்கு வரையும் நமக்கு இருக்கு. அதைத்தான் நான் இந்த குறுந்தகவலை சொல்லியிருப்பேன். 2002ஆம் ஆண்டு இதை உறுதிப்படுத்துறாரு அவர் உமர் அப்துல்லா. அப்போ நமக்கு இன்னைக்கு உரிமை ஒரு அரை மணி நேரம் ஆஃப் அன் அவர் கிளரிக்கல் ஜாப் ஒரு 141 எஸ்ஐ வந்து நீக்கிறது எவ்வளவு நேரம் ஆகும்? அப்ப அது மாதிரி டெல்லியில இருக்கிறவங்க தடை போட்டோம், இப்போ வந்து அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் மாறி போச்சு, அதனால அந்த உரிமைகள் இருக்கு, மீனவர்கள் தைரியமா மீன் பிடிக்க போகலாம், அவங்களுக்கு நாங்க பாதுகாப்பு கொடுப்போம் அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அடிச்சானா அவனை திருப்பி அடிக்கலாம். பன்னாட்டு சட்டத்துல ஆன்டிசிபேட்டரி ஸ்ட்ரைக்னு ஒண்ணு இருக்கு. ஆன்டிசிபேட்டரி ஸ்ட்ரைக்னா தற்காப்புக்காக, இப்ப நீங்க வர்றீங்க என்னை அடிக்கிறான்னா தான் நான் திருப்பி அடிக்கணும், அவனை திருப்பி தாக்குறது இல்ல. நீங்க என்னை கொலை பண்ணணுங்கிற நோக்கத்தோட வந்து உட்கார்ந்து இருக்கீங்க, கண்ணு வச்சிருக்கீங்க, நான் ஒரு நிமிஷம் விட்டாலும் என்னை கொண்டு விடுவீங்கன்னா நான் முந்திட்டு உங்களை கொள்ளலாம். அப்ப வந்து அங்கிருந்து எங்க மீனவர்கள் எல்லாம் இங்க இருந்து தான் வந்து அடிக்கிறான்னா ஒரே நாள் அவன் நேவியை கூட அடிச்சு காலி பண்ணலாம். அப்போ 74 வந்து அந்த தலையை ஏன்டா நிக்காம வச்சுக்கிட்டு இருக்க, எல்லாம் தாண்டக்கூடாது எல்லாம் தாண்டக்கூடாதுன்னு சொல்றான்னா அவன் சொல்றான், தவறாக புரிஞ்சு கொண்டு இல்ல. அவன் வந்து 76ஆம் ஆண்டு எல்லாம் போட்டாச்சுன்னா முட்டாள்கள் அங்க இருக்கிறவங்க. நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், ஆளுகின்ற அந்த திமுக காரர்களும் முட்டாள்கள். அவன் என்ன சொல்றான்னா 74ஆம் ஆண்டு உரிமை இருந்துச்சு, 76ஆம் ஆண்டு போயிடுச்சு. இவங்க ஜெயலலிதா வந்து 83ல தான் அரசியலுக்கே வராங்க. அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. யாரோ ஒருத்தன் அந்த ஏற்கனவே இருந்ததை வந்து மாற்றி எழுதிட்டான். என்ன எழுதிட்டான்? ராஜபக்ஷ காசு வாங்கினானா எவன்ட்ட காசு வாங்கினான்னு தெரியாது, 74ஆம் ஆண்டு உரிமை இருந்துச்சு, 76ஆம் ஆண்டு அந்த உரிமை வந்து போயிடுச்சுன்னு ஒரு ஏதோ ஒரு ஆபீசர் எழுதிப்பான். நான் ஒரு அரசு ஊழியரா இருந்தவன் பாத்தீங்கன்னா பின்னாடி தான் எடுத்து அப்படியே அடுத்த வருஷம் பேக் மேல அடிச்சுட்டே இருப்பாங்க. இப்ப நான் ஒரு இதை சொல்றேன், என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க ஆடிட்ல போகும்போது ஒரு இதுல எழுதியிருப்பான், என்னன்னா ஆயில் இன்ஜின் இருக்கும் டெட் ஸ்டாக் ரெஜிஸ்டர். அந்த ஆயில் இன்ஜினை வந்து அப்படியே ஆயில் இன்ஜின் 1ன்னு இருக்கும், அதை இன்ஜின் ஆயில் 1ன்னு போட்டுருவான். அப்ப ஆடிட்ல போறவன் என்னன்னா இப்ப மாத்திருக்கான போன வருஷம் ரிக்கார்டு எடுத்து ஆயில் இன்ஜினை இன்ஜின் ஆயிலா மாத்திட்டான்னு கண்டுபிடிக்கணும். ஆனா எங்க புத்திசாலி என்ன பண்ணுவான்னா, என்னப்பா ஆயில் இன்ஜினை போய் நீ டெட் ஸ்டாக் இன்ஜின் ஆயில போய் டெட் ஸ்டாக் ரெஜிஸ்டர்ல இருக்க, இதை கன்சியூமர் ஆர்டிகல் எழுது அப்படின்னு எழுதி வந்துடும். அப்ப ஆயில் இன்ஜின் வந்து இன்ஜின் ஆயிலா மாதிரி காணாம போயிடும். அது மாதிரிதான் எவனோ ஒருத்தன் 76ஆம் ஆண்டு ஒப்பந்தம் அந்த இதுக்கு தான் பொறுத்துமே ஒரே இதுக்கு கிடையாதுதான். அன்னைக்கு எவனோ ஒரு முட்டாள் சொன்னான்னு இன்னைக்கு வரையும் கேட்டுக்கொண்டு, அப்ப இது ஒரு மணி நேரம் நேர போய் என்னடா இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி இருக்கு உட்கார்ந்து அந்த தடையை நீக்கினா போதும். கச்சத்தீவு மீட்பது அப்புறம் இந்த தடையை நீக்கினாலே நமக்குள்ள ரைட்ஸ் வந்துடும். ரைட்ஸ் வந்துருச்சுன்னா அவன் நம்மளை அடிக்க முடியாது, அவன் அடிச்சானா திரும்ப நம்ம அடிக்கலாம். அப்ப நமக்கு அவனுக்கும் சண்டை வரும். ஆகவேதான் இந்த நட்புங்கிறான் இல்லையா, அப்ப ஈழத்தமிழர்கள் மீனவர் பிரச்சனையை சரியா எடுத்துட்டு போய் அந்த உரிமைகளை மீட்டாலே அவன் நம்மளோட சண்டைக்கு வருவான். கச்சத்தீவு மீட்க வேண்டாம். நீங்க வந்து இந்த 76 அரை மணி நேர வேலை அதை திமுகவும் புரிஞ்சுக்கல, அதிமுகவும் புரிஞ்சுக்கல. நான் இதை நான் ஏன் உறுதியோட சொல்றேன்னா, அதிமுக ஒரு அபிடவிட் கேஸ் போட்டுருக்கேன் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க 2008. அப்ப என்ன கூட சொல்றாங்க, வழக்கு நான் சுப்ரீம் கோர்ட்ல போட்டிருக்கேன். அப்ப சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு இவங்களுக்கு ஜெயிச்சு என்னைக்கு வருது? பாபர் மசூதி வழக்கு என்னாச்சு? மற்ற வழக்குகள்லாம் என்னாச்சு? கோர்ட்ல இருந்து என்னைக்கு வரும்? அப்ப 2008க்கு அப்புறம் எத்தனை பேர் செத்துருக்கான், எவ்வளவு நடந்திருக்கு? அப்ப இவங்க வழக்கு எப்ப முடிகிறது, எப்ப நமக்கு தீர்வு வருது? அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வழக்கு முடிந்து இந்த காவிரி பிரச்சனை 19 வருஷம் வந்தது மாதிரி ஒரு தீர்ப்பு வந்து ஒரு வேலை கச்சத்தீவு நமக்கு சொந்தமாச்சுன்னா எவ்வளவு இழப்பு இருக்கும். ஆனால் கச்சத்தீவை நான் தான் கோர்ட்ல போட்டு வாங்கினேன் அப்படின்னு ஒரு பெருமைக்காக இவ்வளவு பேரையும் பலி கொடுக்கிறது. அப்ப நீங்க ஏன் நீங்க சூதாட்டம் ஆடுவதற்கு தமிழனுடைய உயிர் தான் கிடைச்சது. அந்த அபிடவிட் நான் எடுத்து பார்த்தேன், நீங்க நெட்ல கூட எடுத்து பார்க்கலாம். என்ன அவங்க கொடுத்திருக்காங்கன்னா, 74ஆம் ஆண்டு உரிமை இருந்துச்சு, 76ஆம் ஆண்டு அந்த கச்சத்தீவு சுத்தி மீன் பிடிக்கிற உரிமை 76ஆம் ஆண்டு போயிடுச்சுன்னு எவ்வளவு இடியாட்டிக்கா அந்த ஃபைல் பண்ணிருக்காங்க. அப்ப நம்ம தலைவர் நம்மளை மனவாரி கொடுக்கிறதா? திமுகவும் அதேதான், அவருடைய கட்சி தீர்மானத்திலையும் 74 இருந்துச்சு, 76ஆம் ஆண்டு போயிடுச்சுன்னு. நமது உரிமைகள் போகவே இல்லை. அது 83ஆம் ஆண்டு நிறுத்தி வச்சிருக்காங்க. அந்த நிறுத்தி வச்சதை நீட்டினாலே போதும் நமக்கான உரிமைகள் வந்துடும். இதை படிச்சு எவ்வளவு பேருக்கு போய் சொல்றது, எவ்வளவு பேர் சொல்லுங்க. இந்த அமைச்சர் ஒருத்தர் இருக்காங்க, கால்நடை மீன்வளத்துறை அமைச்சர். அந்த அமைச்சர் ஆங்கில புத்தகம், ஆங்கில குறுந்தமிழ், தமிழ் புத்தகம் எல்லாத்தையும் கொண்டு கொடுத்து இவ்வளவு இங்க விலைக்கு சொன்னா இதை அவங்களுடைய நாலேஜ் கொண்டு போங்க, முதலமைச்சர் கொண்டு போங்கன்னு சொன்னா, ஐயோ அதெல்லாம் என்னால முடியாது. நீங்க பாத்துக்கங்க, நான் ஒரு அரசு ஊழியனாக இருந்தவர் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு பத்திரிகை ஒரு தகவல் வருதுன்னு வச்சுக்க, நான் ஒரு கால்நடை பராமரிப்பு துறையில இருந்தேன். அது சம்பந்தமா ஒரு செய்தி வருதுன்னா அதை பேப்பரை கட் பண்ணி ஒயிட் பேப்பர்ல ஒட்டி உடனே மேலதிகாரிகளுடைய நாலேஜ்க்கு நான் அனுப்புவோம், இந்த மாதிரி வந்துருக்கு அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கு ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி இவ்வளவு பெரிய தப்பு நடந்திருக்கு, இப்படி செஞ்சா வரும். ஒவ்வொரு எம்பியும் 1 லட்சத்துக்கு மேல சம்பளம் வாங்கிட்டு இருக்கான், ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர் அவ்வளவு வாங்கிட்டு இருக்கான்,
ஒவ்வொரு ஐஏஎஸ் அதிகாரி அவ்வளவு வாங்கிட்டு இருக்கான். ஆனா ஒரு ஓய்வு பெற்ற அரசு ஊழியராக நான் ஒரு 4 வருஷமா கஷ்டப்பட்டு இவ்வளவு உண்மைகளை எடுத்து அவனுக்கு திணிக்கிறார், கேட்கக்கூட அருகலை இல்லை என்று சொன்னால் என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு பார்கெனிங் பவர் கிடையாது. ஏன்னா நாம சொல்றதை கேட்க மாட்டோம். ஆனா இன்றைக்கு மாணவர்கள் நீங்கள் இந்த உண்மையை தெரிந்து கொண்டு இதை கோரிக்கையா வச்சு ஏன்டா இப்படி பண்ணல அப்படின்னு நீங்க கேட்டால் உங்களுக்கு அந்த பேரசக்தி இருக்கிறது, உங்களால் அதை வெற்றி பெற வைக்க முடியும். அதனாலதான் கேட்க மாட்டேன். நான் ஒரு தொழிற்சங்கத்தில் இருந்தேன். தொழிற்சங்கத்தில் இருக்கிறோம்னா நீங்க உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் மாநில அரசாங்கத்துக்கு வேணும் அப்படின்னு 88ல நாங்க போராட்டம் பண்ணி அதை ஜெயிச்சு காமிச்சோம். இந்தியாவிலேயே ஒரே மாநிலம், அது ஒரு தமிழ் தேசிய கோரிக்கை. என்னடா மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு சம்பளம், மாநில அரசு நாங்க டிஎம்எஸ் கம்பெனில ஒர்க் பண்றேன், ஏபி அரசுக்கு ஒரு சம்பளம், எங்களுக்கு ஒரு சம்பளமா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப போராட்டம். ஆனா இந்த கோரிக்கையை முன்வைக்கும் பொழுது எங்க ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்லுவான், ஆனா போங்க என்ன இப்படி வந்துட்டீங்க, அது அட்ராக்ட் ரூல் வேற, நம்ம அட்ராக்ட் ரூல் வேற, அவனுடைய சர்வீஸ் ரூல் வேற, நம்மளுடைய சர்வீஸ் ரூல் வேற, சும்மா அவங்க நோட்டீஸ் கசிக்க போடுவான். ஆனா விடாமல் கொடுத்து 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 அந்த நியாயத்தை ஏற்க வைத்து அதன் பிறகு பாத்தீங்கன்னா அந்த கோரிக்கை 1 லட்சம் ஒரு அரசு ஊழியர் ஆசிரியர் 88ல திரண்டு கோட்டையை முற்றுகையிட்டு அதுல நான் 20 நாள் ஜெயில இருந்தேன். முதல் அனுபவம் தான். அப்போ ஒரு தொழிற்சங்க கோரிக்கைக்கு 1 லட்சம் பேரை எங்களால், அதாவது இதை கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் நடத்துகின்ற தொழிற்சங்கங்கள் தான். அப்ப ஒரு பொருளாதார கோரிக்கைக்கு, ஒரு ஊதிய உயர்வு கோரிக்கை ஒரு 1 லட்சம் பேர் உன்னால தெருவில் இறக்க முடியுதுன்னா ஒரு இனவழிப்புக்கு உன்னால என்னடா பண்ண முடியும்? ஏன் இறக்கலாம்? தொழிலாளர்கள் விவசாயிகள் மாதிரி மீனவர்கள் மாதிரி தானே. அதாவது மூணு பிரிவு நம்ம மறந்துட்டோம். என்னன்னா தொழிலாளர்கள் எப்படியோ விவசாயிகள் எப்படியோ அப்படித்தான் மீனவர்கள். இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் போய் எங்கெங்க சங்கம் கட்டான், அரசு ஊழியர் மாசம் ஆண்டா நிதி கொடுத்துருவான், பேங்க் வட்டி கொடுத்துருவான், ரயில்வே ஊழியர் கொடுத்துருவான். ஆனா அந்த பாவப்பட்ட மீனவர் மத்தியில போய் ஏன்டா சங்கம் கட்டலாம் நீங்க? அவன் கொடுக்க மாட்டான். அப்ப நீ அவன் மீனவரை தமிழனாக பார்க்க வேண்டாம். திமுக அதிமுக கட்சிகளும் சரி, அல்லது ஆதரவாக இருக்கிற கட்சிகளும் சரி, இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சரி, யாருமே இந்த இனவிடுவிற்கு எதுவுமே பண்ணப்படவில்லை. நான் சொன்னது மாதிரி இந்த எழுச்சியை ஒரு ஓட்டு வங்கியா மட்டும் மாத்தி அதை பயன்படுத்திட்டு வரணும் அப்படிங்கிறதா அவருடைய சிந்தனை. ஆனால் அதை அப்படி சுலபமாக விடக்கூடாது. 1000 ஆண்டு ஓய்ந்து கிடந்த பின்னே வாராதது போல் அந்த மாமனியை தோற்போமாங்கிற மாதிரி ஒரு கிட்டத்தட்ட 65 நாங்க ஏமாந்தோம். ஆனால் 50 அரை நூற்றாண்டுகளுக்கு பிறகு இந்த எழுச்சி ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தியாக உருவெடுத்தாலே அன்றி தமிழகத்துக்கு விடிவு கிடையாது. ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் 26 வயசுல ஐஏஎஸ் ஆகிறீங்க, அப்ப 26 வயசுல ஐபிஎஸ் ஆகிறீங்க, 26 வயசுல ஐஎஃப்எஸ் ஆகி தூதுவராக இருக்கிறீங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு பெரிய போலீஸ் அதிகாரியாக, ஐஏஎஸ் அதிகாரியாக, வெளிநாட்டு தூதரக அதிகாரியாக ஒரு 26 வயசு இளைஞர் இருக்கிறாங்க என்று சொன்னால் இந்த கேடுகட்ட அரசியலை கையில் எடுத்து இதை சீர்திருத்த உங்களாக முடியாது. ஆகவேதான் இந்த மாணவர் எழுச்சி ஒரு அரசியல் சக்தியாக உருவெடுத்தே தீர வேண்டும். ஏன்னா இனி வேற விடுகை இல்லை, வழியே கிடையாது. நீங்கள் வந்தாலே வழிய இந்த தமிழகத்திற்கு விடிவு கிடையாது என சொல்லி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த முரண்பாடு இந்தியாவுக்கும் நமது இலங்கைக்கும் இருக்கிற முரண்பாடு குட்டணும்னா இந்த கச்சத்தீவை எடுத்து அந்த பிரச்சனையில போய் தீவிரமா நிக்கிற பொழுது அதனுடைய முற்றுப்புள்ளி அந்த ஈழத்தமிழுடைய விடியலில் வந்து நிற்கும். ஏன்னா கச்சத்தீவு நம்ம அந்த உரிமையை வாங்கினாலும் இலங்கைக்கார விட மாட்டான். அவனுக்கு தெரியாது அதனுடைய ஸ்ட்ராட்டஜிக்கல், அந்த கச்சத்தீவுடைய ஸ்ட்ராட்டஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது, அந்த ஜியோகிராபிக்கல் டோபோகிராபிக்கல் இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது அவனுக்கு இலங்கைக்காரனுக்கு தெரியாது, விட மாட்டான். நம்ம விடாம கச்சத்தீவு போகும்பொழுதுதான் நமக்கும் அவனுக்கு முரண்பாடு முற்றும். அப்ப இந்தியா முழுவதும் இருக்கிறவர்களை இலங்கைக்கு எதிராக திருப்ப முடியும். அதன் பிறகு பார்த்து அந்த முரண்பாடு முற்றுகின்ற பொழுது அப்ப ஈழத்தமிழ் நமக்கு ஆதரவாக இருந்தே தீரணும்னு காங்கிரஸ்கார எவ்வளவு நாள் இருந்துடும். அப்ப மாற்றம் வருகின்ற பொழுது அங்கே ஈழத்தமிழர்களுக்கான விடியலும் அங்கே வரும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஈழத்தமிழ் பிரச்சனைக்கு நிக்கிறத விடுது, கச்சத்தீவு பிரச்சனையை வைத்து இங்க இருக்கிற என்னால எல்லாருமே இலங்கை தூதத்துக்கு முன்னாடி போராட முடியுமா? முடியாது. இலங்கை ஒரு நிறைய செய்திகள் இருக்கின்றன. ஒண்ணு சொல்றேன். அந்த அதாவது கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஒன் டே மேட்ச்ல இலங்கையும் இந்தியா விளையாடுது. அதுல இலங்கை தோற்ற உடனே ஒரு 4 மீனவர்களை கண்டம் கண்டமா வைக்கப்பட்டோம். இன்னைக்கு வரை அதுக்கு வழக்கு கிடையாது, பதிவு கிடையாது. அதான் எப்படி இங்க இலங்கை தோத்துருச்சுன்னா உடனே மீனவன் அடி வாங்குவான். உங்களுக்கு தெரியாது, நம்ம ஆதரவா ஒரு கூட்டம் போட்டானா வைகோ போடுறாரு இல்ல வேற யாராவது போறாங்கன்னா என்னடா அவர் பேசினா மட்டும் உங்களை விட்டுருவோமான்னு பிடிச்சி செவிட்டு ஆகணும். அந்த அளவுக்கு ஒரு அவல நிலையை அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இரட்டை கொலை துப்பாக்கி பாடலாம். மீனவர் பிரச்சனையும் ஈழத்தமிழர் பிரச்சனையும் வேறு வேறு அல்ல. இது ரெண்டும் அந்த இனவழிப்பினுடைய ஒரு நீட்சி தான் இந்த மீனவர்கள். அப்ப அந்த மீனவரை கையில் எடுக்கிற பொழுது நான் ஒண்ணு சுருக்கமா சொல்ல விரும்புறேன். இந்த கோரிக்கை 2 கோரிக்கை.
தனித்தமிழ் ஈழம், அப்புறம் வந்து கச்சத்தீவு மீட்பு. அப்ப நம்ம என்ன பேர் வைக்கணும்? நான் பாக்குறேன் அந்த ஆதரவு கூட்டமைப்பு இயக்கம் அதெல்லாம் கிடையாது. கூடங்குளம் அணுமினருக்கு எதிரானவங்க, முல்லை பெரியாறு உரிமை, காவிரி உரிமை, அப்படி இஷ்யூல அதுல இருக்கிறது மாதிரி தனித்தமிழ் ஈழம், கச்சத்தீவு மீட்பு, ஆதரவு மாணவர் இயக்கம் அப்படின்னு ஒரு பேர். அதே மாதிரி கச்சத்தீவு மீட்பு, அந்த தமிழ் ஈழ ஆதரவு இளைஞர் இயக்கம், அதே பேர்ல மக்கள் இயக்கம். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய 85% தமிழர்கள் அந்த 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 தலைப்பு நம்ம உள்ள கொண்டாட முடியும். மும்பை மராட்டியில் இருக்க 25 லட்சம் தமிழர்கள் நம்மளுடைய இணைவார்கள். டெல்லியில் இருக்க 10 லட்சம் தமிழர்களை நம்மளோட இணைக்க முடியும். அதே மாதிரி கேரளாவில் இருக்கக்கூடிய 50 லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழர்களை இந்த ரெண்டு இஷ்யூவும் வேற எந்த மாநிலத்தோடு நமக்கு முரண்பாடு இல்லை இல்லையா? முல்லை பெரியாறு காவிரியோ எடுக்கும் பொழுது மற்ற மாநிலத்தோடு முரண்பாடு. ஆனால் இந்த ரெண்டு இஷ்யூ எடுக்கும் பொழுது முதலில் நமது தமிழர்கள், தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க, கர்நாடகா எல்லாம் ஒன்றிணையலாம். அதன் பிறகு நம்முடைய நியாயத்தை சொல்லி ஒரு 2 நாள் கருத்தரங்கம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா கேரளாவில் 2 நாள் கருத்த, முதல் நாள் வந்து ஈழத்தமிழர்களுக்கான, 2வது நாள் நம்ம மீனவர்களுக்கான அந்த அவலங்கள், அந்த நியாயங்கள் எல்லாத்தையும் ஆங்கிலத்தில் அப்ப மொழியிலே 2 நாள் கருத்தரங்கம் நடத்துகின்ற பொழுது மற்றவர்கள் எல்லாம் நமக்கு ஆதரவாக தர முடியும். அதே மாதிரி மராட்டியத்தில் செய்ய முடியும், கர்நாடகாவில் செய்ய முடியும், ஆந்திராவில் செய்ய முடியும், டெல்லியில செய்ய முடியும். அப்போ ரொம்ப பொறுமையாக முதல்ல வந்து நமக்குள்ள இந்த இஷ்யூல அடிப்படையில் ஒரு பெரிய கட்டமைப்பை ஏற்படுத்தி, அடுத்து மற்ற மாநிலங்களை ஏற்படுத்தி, நீங்க ஒண்ணு நீங்க ரொம்ப கவனமா வைக்கணும். இப்ப இவ்வளவு தூரத்துக்கு ஐநா சபையில இவ்வளவு நடந்திருக்குன்னா அது நம்மளா காரணம். புலம்பெயர்ந்த தமிழர்கள், எந்த ஆதரவு இல்லாம அகதிகளாக இருக்கக்கூடியவர், பல நாடுகள் இருக்கக்கூடியவங்க மெதுவா விடாம பார்த்து அங்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதிய விடாம பார்த்து தான் இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு சின்ன ஒரு அசைவாது அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்காங்க. ஆனால் நம்ம வரலாறே நமக்கு தெரியல. நமது கோரிக்கையின் நியாயங்களை நாம புரிஞ்சுக்கிட்டு எந்த முரண்பாடும் இல்லாமல் மற்ற மாநிலத்துக்கான ஏத்துக்கிறோம்னா நாங்க தமிழனா இங்கே தான் முடிவு பண்ணும் இளைஞர்கள். நான் இன்னொன்னு சொல்றேன், இன்றைக்கு மாணவர்கள் பத்தி நீங்க முடிவு கட்டினீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒரு டாக்டிஸா அழகா நீங்க முடிவெடுத்து செயல்பட்டீங்கன்னா, இன்னைக்கு நீங்க நான் சொல்ற அமைப்பை கட்டுகின்ற பொழுது 3rd இயர் படிக்கிறவங்க, அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேஷன்ல MA MSc படிக்கிறவங்க, இன்ஜினியரிங்ல ஃபைனல் இயர் படிக்கிறவங்க எல்லாம் இப்ப மாணவர் அமைப்புல இருப்பாங்க. ஆனா ஜூன் மாசத்துக்கு அப்புறம் அவர்கள் அப்படியே இளைஞர்களா மாறினாங்க. அப்ப ஒன்றுல இருந்து ஒரு செல் டிவிஷன் மாதிரி. அப்ப உங்க அமைப்புல இருந்து ஜூன் மாசம் 2 அமைப்பா மாறி, ஒண்ணு மாணவர் அமைப்பு, இன்னொன்னு இளைஞர் அமைப்பு. வேற எவனையும் போய் தேட வேண்டாம். நம்ம மாமா, சித்தப்பா, அப்பா அதுல உணர்வா இருக்கிறவங்க. நாங்க ஏன் தெருவுக்கு வரணும்? நீங்க சமூக பிரச்சனை இல்லாமல் இருந்ததுனாலதான் நாங்க நீங்க தெருவுக்கு வர வேண்டும். அப்ப நீங்க இந்த மக்கள் இயக்கத்துக்கு வாங்கன்னா அவங்க தாய் தரப்புல மாமா மச்சான் வந்தாலே அப்ப மாணவர் இயக்கம் வந்துருது, இளைஞர் இயக்கம் வந்துருது, மக்கள் இயக்கம் வந்துருது. இந்த மீனவர்கள் கடலோர மாவட்டங்கள்ல 13 மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் அங்க இருக்க மீனவர்கிட்ட விவரத்தை எடுத்து சொன்னாங்கன்னா அந்த இயக்கம் வந்துடும். அப்ப இந்த 4 மாவட்ட அளவில், மாநில அளவில், அகில இந்திய அளவில் நம்ம உருவாக்கணும். ஏன்னா எல்லா மாநிலங்களும் அதை சேரும். அதுல ஓரளவு மனிதநேயம் உள்ள மற்றவங்களையும் நம்ம அதை இணைக்க முடியும். அப்போ நீங்க ஒரு ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி போடணும். இப்ப மாணவர்கள், அதே மாதிரி இளைஞர்கள், மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி, ஒரு கூட்டு நடவடிக்கை குழு அப்படின்னு மாநில போகும்போது அதுல மனித உரிமையாளர்கள், பத்திரிகையாளர் சேர்த்து ஒரு டீமா போனோம்னா, நீங்க மாணவர்கள் வந்து ஒரு பக்கம் கிராமங்களை பிரச்சாரம் பண்ணலாம், ஒரு பக்கம் டீமா போய் அப்போ ஒரு நீண்ட நெடிய ஒரு நம்ம வரலாறை நம்ம மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். இப்போ இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களும் தேசிய இனங்களின் சிறைப்படும் சொல்றோம். இப்ப இந்தியாவில் இருக்க மற்றவர்களை விட தமிழர்களுக்குள்ள திறமை என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் பொருளாதார கஷ்டம் இருக்கு, விலை உயர்வு, மற்ற எல்லாத்திலும் எல்லாரும் பாதிக்கப்படலாம். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க தமிழன் மட்டும்தான் தமிழன் என்ற காரணத்துக்காக பாதிக்கப்படலாம். நம்ம இந்த பிரச்சனையை வித்தியாசமாக அணுக வேண்டியிருக்கிறது. வெறுமனே நம்ம பண்ண முடியாது. அப்பதான் நம்முடைய இன வரலாறு, மொழி வரலாறு, ஏன் விழுத்தம் என்கிற வரலாறு நம்ம தெரிந்தால்தான் நம்ம மீட்டெடுக்க முடியும். தயவு செஞ்சு தனிப்பட்டு செயல்படாதீங்க, ஒண்ணு சேர்ந்து செயல்படுங்க. இதுதான் நான் சொல்ல விரும்புறேன். வள்ளுவன் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். என்னன்னா, வினை வலிமை, அன்பளிமை, மாற்றான் வலிமை, துணை வலிமை, தூக்கி செயல். வினை வலிமைனா நம்ம என்ன காரியம் பண்ண போறோமோ அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ். அதற்கு பிறகு அன்பளிமைனா அதை செய்ய போற நம்முடைய வலிமை எப்படி இருக்கு. அதன் பிறகு மாற்றான் வலிமைனா எதிரி எப்படி இருக்கான், அவனுடைய வலிமை. துணை வலிமைனா என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு துணையா வர்றவங்கன்னா யாரு, மாற்றானுக்கு துணையா வர்றவங்கன்னா யாரு, இவ்வளவையும் அலசி எரிஞ்சு ஆராய்ஞ்சு தான் நம்ம செயல்படணும். உண்மையிலே பாத்தீங்கன்னா என்னை, அதாவது இப்ப நான் வந்து எனக்கு இருக்க ஆத்திரத்துக்கு அவன் புடவலையை கரைச்சு புதறிலாம் தான் இருக்கு. ஆனால் தன் வலிமைன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்போ எல்லாரும் ஆத்திரப்பட்டு போய் காங்கிரஸ்காரங்க முன்னாடி நின்னாங்க. எனக்கு எவ்வளவு வேதனைப்பட்ட தெரியுமா? இரும்பு கம்பையை அவன் வச்சு அடிக்கிறானா, எதுக்காக போய் நிக்கிறீங்க? ஏன் போய் அவன் அவசரப்பட்டு போய் நிக்கணும்? அவன் காட்டு போயிருக்கான், காண்டாமிருகம். அதாவது இந்த கருப்பு கொடி காட்டுறது, இந்த கண்டன ஆர்ப்பாட்டங்கள்லாம் மனுஷங்க முன்னாடி செய்யலாம்.
காட்டு பன்றி மிருகம் அதுங்களுக்கு முன்னாடி போய் காட்டு கொடி காட்டுறது கண்டன அது வள்ளுவர் சொல்லுவாங்க, மக்களே போடுவர் கயவர் அப்படின்பா. என்னடா அது மனுஷ மாதிரியா இருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி மனுஷ மாதிரியா இருக்கிற மிருகங்கள் தான் காங்கிரஸ்காரன். அப்ப இந்த காண்டா மிருகத்தெல்லாம் அடிக்கணும், அனகொண்டா இந்த இவங்களை போனோம்னா நம்ம வலிமையை பெருக்கணும். நான் ரொம்ப வேதனையோடு இங்க ஒரு விஷயத்த நான் பதிவு பண்ண விரும்புறேன். நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் வந்து ஊர்க்காரன், சிவகங்கை மாவட்டம் அந்த பக்கத்துல வந்தவன். இங்க நான் பார்த்துட்டு இருக்க ஒரு செய்தி என்னன்னா, அங்கே நாங்கெல்லாம் மொழிப்பரம் 65ல 14 வயதுல இருக்கும்போது 9வது படிக்கும் போதே மொழிப்பரத்தில் ஈடுபட்டோம். எங்க ஊர்ல ரயில்வே ஸ்டேஷன் கொளுத்தி காலையில போலீஸ் ஸ்டேஷன் முடிச்சு சாயந்தரம் நடத்தோம். அதன் பிறகு 68ல பிஎஸ்சி வந்துட்டோம். அப்போ அந்த ஆல் இண்டியா ரேடியோ ஆகாஷ்வாணிங்கிறதா ஆல் இண்டியா ரேடியோ மாத்திரக்கு அந்த போராட்டத்தில் ஈடுபட்டோம். அப்ப அப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு அது மாதிரி பண்ணுவோம். இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து பார்க்கும்போது இங்க ஒரு 4 கல்லூரி, பச்சையப்பா கல்லூரி, நந்தனன் காலேஜ், அப்புறம் இப்போ இது ஆர்ட்ஸ் காலேஜ், நம்ம நியூ காலேஜ், பிரசிடென்சி காலேஜ், இந்த 4 காலேஜும் இவங்க என்ன பங்காளிகளா இல்ல எது ஒருத்தர் சேர சோழ பாண்டியர் மாதிரி பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அவரை இவர், அதாவது இளைஞர்களுக்கு அந்த அந்த மாற்றம் வரும்போது எந்த மாதிரி பண்ணணும்னு இருக்கும் நிச்சயம். ஏன்னா அந்த பருவத்தை நம்மள தான் கடந்து வந்திருக்கோம். ஆனா இவர்கள் தங்களுடைய ஆத்திரத்தை தேவையே இல்லாம நியூ காலேஜ்க்கான பிரசிடென்சி காலேஜ்ல பிரசிடென்சி காலேஜுக்கான இந்த காலேஜ் மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்களே, இந்த இளைஞருக்குள்ள இந்த இயற்கையான அந்த ஆக்ரோஷம் உத்வேகம் 4 காலேஜுக்காரங்களுக்கு சேர்ந்தாங்கன்னா இங்க அறிவாலயம் இருக்குமா, சத்தியமூர்த்தி பவுன் இருக்குமா? அப்ப அதை நீங்கள் முதல்ல வந்து அதைத்தான் நம்ம நீங்க பண்ணணும். அதை பண்ணிட்டா போதும். நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாணவர்களை ஏன் வந்து அமைப்பை கட்டுங்கன்னு சொல்றேன்னா, இப்ப நம்ம இப்ப அவ்வளவு தகவல் தொடர்பு இருக்கு. இப்ப ஒரு ஆள் வந்து 10 பேர் 100 பேர்னா ஒரு அடி அடிச்சா அடுத்த 1 மணி நேரத்துல 100 பேர் வந்து நிக்கிற மாதிரி இருக்கணும். 1000 பேர் வந்து நிக்கிற மாதிரி இருந்தா இவன் கம்பி எடுத்து வருவானா? அப்ப அது மாதிரி நம்முடைய வலிமையை நாம் பெருக்கிக் கொள்ளாமல், நம்முடைய துணை வலிமையை சேர்த்துக் கொள்ளாமல் ஒண்ணும் பண்ண முடியும். அதாவது ஒரு விஷயங்க, இந்த தலைவர் பிரபாகரன் படத்தை கொண்டுட்டு படம் காட்டுறவங்க எல்லாம் யாரு என்னங்கிறது ரொம்ப நல்லாவே எல்லாருக்கும் தெரியும். நம்ம வந்து ஒண்ணு சொல்ல வேண்டியது. அது வந்து என்ன சொல்றது, கருணாநிதியோட சேர்ந்தா கருணாநிதி எல்லாத்தையும் ஊத்துற மாதிரி அவரோட சேர்ந்த எல்லாருமே எல்லாத்தையும் ஊத்துறாங்க. இல்லைன்னா இது படத்தை போறதுக்கு நமக்கு அருகதை இருக்கா? நான் ஒரு விஷயம் நான் வந்து விரும்பார்த்த இருக்கேன். அங்க அரங்கநாதன் ஒரு மொழி போறாரு, இறந்து போனவர். அவருக்கு வருஷம் சடங்கு மாதிரி வந்து மாலை போட்டு போவாங்க. ஆனா அந்த அரங்கநாதனுடைய படத்தை பெருசா போட்டு வரக்கூடிய ஆள் படத்தை சிறுசா போடணும். ஆனா வல்லது ஸ்டாலினா இருந்தாலும் சரி அல்லது இவரா இருந்தா அவங்க படம் பெருசா இருக்கும், இது வந்து ஒரு சின்ன மண்டை மாதிரி அவர் படத்தை போட்டு வச்சுக்கிறாங்க. இந்த விளம்பர பிரியர்கள் இப்ப அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வலிமை ஆகிற வரையும் என்ன சொல்றதுன்னா சகிச்சுக்கிறதா வேண்டியிருக்காரு வழியில. நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு, அதாவது ஆப்பிரிக்காவில் நான் சின்ன வயசுல ஒரு செய்தி படிச்சேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க இந்த ஒரு எறும்பு கூட்டம் இருக்கும், ஒரு செவ்வெறும்பு. அது வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி வந்துச்சுன்னா அங்க தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு சிற்றாறு ஒரு காட்டாறு வர்ற மாதிரி இருக்கும். அப்ப அந்த எறும்பு கூட்டம் வந்து ஒரு பெரிய யானை மேல அப்படி ஏறிட்டு இந்த பக்கம் இறங்கி போகும். அப்படி எல்லாம் அந்த எறும்பு கூட்டம் பூரா இறங்கி போகும்போது அந்த யானையே இருக்காது, வெறும் எறும்புகள் தான் கீழே கிடக்கும். அப்ப மாணவர்களுடைய சக்தி, இந்த மாணவர்கள் திரண்டு நின்னீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. ஆகவேதான் அந்த திரும்ப திரும்ப சொல்றது, அதுவரை நம்ம சகிச்சுக்கிறதா வேண்டியிருக்கு. நம்முடைய வலிமை பெருக்கிக்கிற வரையும் நாம சில பேரை சகிச்சுக்கிறதா வேண்டியிருக்கோம். என்னன்னா நல்லா தெரியும், திமுக இதுதான், அதிமுக இதுதான் தெரியும், பாமக இதுதான் தெரியும், விடுதலை சிறுத்தைகள் தான் தெரியும், வைகோ இதுதான் தெரியும். நான் இன்னைக்கு சொல்றேன், வைகோ அவர்கள் வந்து ஈழத்தமிழர்களுக்காக எவ்வளவு பண்ணிட்டாங்கன்னா எவ்வளவு பேர் எவ்வளவோ அங்கங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஈழத்தமிழர்களுக்கான விடுவி எப்ப வரும்? மைய அரசுடைய நிலைப்பாடு மாறுகின்ற பொழுதுதான் வரும். அப்ப மைய அரசுடைய நிலைப்பாடு எப்ப மாறும்? அந்த மாற்றத்தை அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய மாநில அரசாங்கம் ஒன்று அமைந்தால்தான் மைய அரசுடைய நிலைப்பாடு மாறும். அப்ப நான் ஈழத்தமிழருக்கு ஆதரவு கொடுக்கிறேன். ஆனா அதே நேரத்துல மையத்துல வந்து பிரபாகரை கொண்டு வந்து இங்க தூக்குல போடுங்க, நம்மள ஆட்சியில கொண்டு வரேன்னா அது என்ன ஆதரவு? அது என்ன அரசியல் நிலைப்பாடு? சரி, அதுல தொலைச்சிச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அங்க போறது, மறுபடியும் பொடால போட்டு. அப்போ ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவுங்கிறது உண்மையிலே ஆதரவு இருக்கும் என்று சொன்னால் இங்க அதற்கு தகுந்த அரசியல் நிலைப்பாட்டை எடுக்கணுமா இல்லையா? அப்ப அவரை பத்தி நமக்கு தெரியுது. அப்ப எல்லாரும் பத்தியும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோம். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க திரும்பினாலும் வந்து எதிரியும் துரோகியும் போலியும் அப்படி இருக்கிற போது நீங்க யாரோட சண்டை போடுவீங்க? அப்ப எல்லாவற்றையும் தெரிஞ்சு வைத்துக் கொண்டு நமது வலிமையை பெருக்கிக் கொண்டு யார பிரதானமான யாரு, அடுத்து யாரு சொல்லி அப்புறம் இங்கிலீஷ் வச்சு அடிக்கணும். அதுவரையும் நம்ம வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, வாங்க வணக்கம், அப்படியா, சரி, உன்னை பத்தி தெரியும், திமுக தெரியும், எல்லாம் தெரிஞ்சத வெளியே சொல்லாமல் இருப்பது நமக்கு ஒரு டாக்டிஸ் தான். ஏன்னா இவங்க விவரம் இல்லாம இருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான். ஆனால் அமைதியாக அந்த கட்டமைப்பு நான் சொன்ன மாதிரி கன்னியாகுமரியிலிருந்து இதுவரை கட்டி முடிச்சுட்டு அதே மாதிரி 80-50 லட்சத்து
லட்சத்துக்கு மேல இருக்க கேரளாவில் இருக்கக்கூடிய தமிழர்களை, ஒரு 80 லட்சம் மேல இருக்க கர்நாடக தமிழர்களை, ஒரு 25 லட்சத்துக்கு மேல இருக்க மராட்டிய தமிழர்களை, 10 லட்சம் பேருக்கு இருக்கக்கூடிய டெல்லியில் இருக்க தமிழர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த ஆதரவாக நம்ம சக்திகளையும் திரட்டி நிற்கின்ற பொழுது அன்னைக்கு வாடாமாக்கள் ஒவ்வொருத்தரையும் கூப்பிடலாம். அதுவரையும் இவர்களை பற்றி எத்தனை பேர் சண்டை போடுறீங்க திருமண பக்கம்லாம் இருந்துச்சு. அதாவது துரோகியும் போடி இருந்தா நமக்கு கடைசியில் எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சோம்னா ஒண்ணு பைத்தியம் முடிச்சு பைத்தியக்கார மாதிரி எல்லாரும் திட்டி தெருவாயிடும், அல்லது இந்த காவல்படுத்தவங்க நம்ம தெரியும். ஆகவே எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு சதுரங்காரணம் மாதிரி சதுரங்கத்தில் அந்த காய் இருக்கு எப்படி நடத்துறேன் சதுரங்கம் சொல்லுகிற பொழுது நான் இந்த மாணவர் போராட்டத்தை உதாரணத்துக்கு அந்த சதுரங்கத்தோடு ஒப்பிட விரும்புகிறேன். என்னன்னா சதுரங்கத்தில் 3 பேஸ் இருக்கு. ஓப்பனிங் கேம், மிடில் கேம், அப்புறம் எண்டு கேம். ஓப்பனிங் கேம் அற்புதமா அதிரடியா மாணவர்கள் ஆடிட்டாங்க, எதிர அசந்து போய் நிற்கிறாங்க. ஆனால் அந்த ஓப்பனிங் கேம்ல இஷ்டத்துக்கு காய்களை வச்சதுனால அன்சப்போர்ட்டடா எல்லாரும் நிக்குது. அப்ப இந்த மிடில் கேம் நம்ம எப்படி ஆடணும்னு கேட்டீங்கன்னா அந்த அட்டாக்கை நிறுத்திட்டு நம்மள வந்து எல்லா பொசிஷனல் அட்வான்டேஜ் சொல்லுவோம். அப்ப ஒவ்வொரு தனியா அந்த பான் நிக்குதா, இந்த குதிரை நிக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட், இதுக்கு ஒரு சப்போர்ட், அப்படி எல்லா சப்போர்ட்டை கொடுத்துட்டு தான் மிடில் கேம் நம்ம ஆரம்பிக்கிறோம். அந்த போன் அதிரடியா போனோம்னா அடிபட்டு போகும். அப்படி அடிபட்டு போனதான் காங்கிரஸ்காரன் முன்னாடி போயிருந்தாங்க. அதனாலதான் இந்த மிடில் கேம் நம்ம துவக்குகின்ற பொழுது பொசிஷனல் அட்வான்டேஜ், மெட்டீரியல் அட்வான்டேஜ் இது 2 நமக்கு வேணுங்கிற மாதிரி இருக்கும் பொழுது நமக்கான ஒரு கட்டமைப்பை நீங்கள் உருவாக்கணும்னு நான் கேட்டேன். மொழி தந்த தாய்க்கும் உயிர் தந்த தாய்க்கும் என் முதல் வணக்கங்கள். இங்கு அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் என் முன் அமர்ந்திருக்கும் என் மாணவ தோழர்களுக்கும் என் வணக்கங்கள் மற்றும் இங்கு வந்துள்ள அனைவருக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு என் உரையை முடிக்கின்றேன். நன்றி.